இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, சாமி கிட்ட இந்த தேங்காவை உடைங்க. இப்ப எதுக்குமா? பூஜை நாளைக்கு தானே. அதனாலதான் இப்ப தேங்காய் உடைக்கணும். தேங்காய உடைக்க சொல்லி அந்த கோதண்டராமர் சொன்னாரா? இல்ல, எங்க தாத்தா சொல்லிருக்காரு. எந்த பூஜையும் இல்லாம எந்த பிரசாதமும் வைக்காம நடு வீட்டுல சாமி வெறுமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இப்படி தற்காலிகமா பிரதிஷ்டை பண்ணும்போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி சாமியை திருப்திப்படுத்தணும். நீ இந்த காலத்து பொண்ணா இருந்தாலும் என் காலத்து விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமாம் பாட்டி, அண்ணி சொல்ற டிப்ஸ்ல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன புராணங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சா ஒரு புராண புத்தகமே ரெடி ஆயிடும் போல இருக்கு. சரியே சொன்னடா. ஏண்டி இப்படி தூக்கி போட்ட? தூக்கி போடாம என்ன பண்ணுவாங்க? அது ஏதோ ஏன் மாமியார் வீடு மாதிரி அவங்க கூப்பிட்டதும் கிளம்பி போயிடணுமா? எல்லா விஷயத்திலயும் இப்படி கோவப்பட்டு முடிவெடுக்க கூடாது பேபி. கொஞ்சம் பொறுமையா நல்லா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். நல்லா யோசிச்சு பாரு. உன் மனச மாத்திக்கிட்டா விவேக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளா போகலாம். அம்மா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் எப்படி அந்த விவேக்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏண்டி பண்ணிக்க கூடாது? அவனுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, ஆஸ்தி இல்லையா? ஆனா அம்மா, நான் ஆசைப்பட்டது. உனக்கு நான் அம்மாவா இருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து சொல்றேன், புரிஞ்சுக்கோ. நீ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா மகாராணி மாதிரி வாழணும்னு நினைச்சா விவேக கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி நீ நடந்து போனன்னு வையே, உன் காதல்ல டப்புன்னு விழுந்துருவான். நீயும் டக்குன்னு அந்த வீட்டுக்கு மருமகளா போயிடலாம். சொன்னது புரிஞ்சுதா? சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. ஆகுறமா, கண்டிப்பா ரெடி ஆகுறேன். ஆனா நீ சொன்னதை செய்யறதுக்காக இல்ல, அந்த லக்ஷ்மிய வச்சு செய்யறதுக்கு. ராமநவமி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தா அந்த லக்ஷ்மிக்கு மட்டும் கஷ்டத்தை தான் கொடுக்கணும். என்ன யோசிச்சுட்டு இருக்க? மறுபடியும் அக்கா விஷயத்துல ஏதாவது கோளாறு பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியோ? கல்யாணத்துல நீ பண்ண காரியத்துக்கு அக்கா விட சும்மா இருந்திருக்கலாம். ராம நவமியில ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்ணிருந்தனா இப்பவே மறந்துற. எதுக்குன்னா நான் அக்கா மாதிரி சும்மாலாம் இருக்க மாட்டேன். விவேக்க காதல்ல விழ வச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அவசரப்படாம எல்லார்கிட்டையும் நல்லபடியா நடந்துக்கமா. ஜானவி, நான் லக்ஷ்மி விஷயத்துல ஏன் அப்படியெல்லாம் பண்ண போறேன்? நான் மித்ராவை மிஸ் பண்ணதுனால கல்யாணத்துல நான் அப்படி பண்ணணும்னு நினைச்சேன். அதை ஒத்துக்கிறேன். ஆனா இப்பதான் மித்ராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் ஏன் அப்படி பண்ண போறேன்? அதுவும் இல்லாம நான் இப்ப முழுசா மாறிட்டேன் ஜான்வி. அவ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அக்கா தானே. மித்ரா உனக்கு மட்டுமா மாமா? எனக்கும் மாமா தானே. அக்கா மாமாங்கிறவங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க விஷயத்துல நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறேன்? நான் எதுவும் பண்ண மாட்டேன். பண்ணாம இருக்கிறது உனக்கு நல்லது. அதையும் மீறி ஏதாவது பண்ண என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. நான் உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாதுடி. நான் என்ன பண்ண போறேன்னு நீயும் பார்க்க தானே போற. உனக்கு சொல்லி சொல்லி எனக்கு தலைவலியே வந்துருச்சு. முதல்ல சொன்னது செய், போதும். இதுக்கு மேல போன் பண்ணாத. வெய். என்னாச்சு மாமா? தலைவலி வந்து ரொம்ப கடுப்பா இருக்குமா.
தலைவலி வந்ததால கடுப்பா இருக்கா இல்ல கடுப்பா இருக்கிறதுனால தலைவலி வந்துச்சா? ஆ, நீ கேக்குற கேள்வி சின்னதா இருந்தாலும் அதுலயும் ஒரு லாஜிக் இருக்குமா? மனசு அமைதியா இருந்தா கண்டிப்பா மைண்டும் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகே ஓகே, கொஞ்சோண்டு இஞ்சி லவங்கமும் போட்டு உங்களுக்கு நான் ஒரு டீ கொடுக்கறேன். உங்க தலைவலி எங்க இருந்து வந்ததோ அங்கேயே பறந்து போயிடும். அத செஞ்சு புண்ணியத்தை தேடிக்க லக்ஷ்மி. அப்படியே எனக்கும் ஒரு லெமன் டீ போட்டு கொடுத்து உங்க புண்ணியத்தை இன்னும் அதிகமாக்கிக்கோங்க அண்ணி. லக்ஷ்மிக்கு நீங்க தான் புண்ணியத்தை கொடுப்பீங்களா? நானும் கொடுக்கறேன். அம்மா லக்ஷ்மி, எனக்கும் கொஞ்சம் டிகாஷன் நிறைய போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா பார்க்கலாம். எல்லாரும் இங்கே இருங்க, 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணி 3 பேரும் 3 விதமான டீ கேட்டோம். 5 மினிட்ஸ்ல எப்படி கொண்டு வருவீங்க? பார்த்துட்டே இரு. அரவிந்தா, லக்ஷ்மி எல்லாருக்கும் டீ போட போறா. உனக்கும் வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாங்க, நீங்க வாங்கம்மா. மாமா, நான் உங்களுக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆ, அம்மா லக்ஷ்மி, 3 பேருக்கு 3 விதமான டீ. உனக்கு போட சிரமமா இருக்கும்ல? சிரமமா நினைச்சா அது சிரமம்தான். அன்பா எடுத்துக்கிட்டா அது சிரமம் இல்ல. நம்ம நினைக்கிறத பொறுத்துதான் எல்லா விஷயமும் அதுல அடங்கியிருக்கு மாமா. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இதுக்கு முன்னாடிலாம் என் மெசேஜ்க்கு செகண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுவேன். ஆனா இப்போ மினிட்ஸ் 1 hour கடந்தாலும் ரிப்ளை வர மாட்டேங்குது. அப்போ நீ மாறிட்டேன்னு அர்த்தம். ரிப்ளை வரலனா இவ்ளோ ரெடிகுலஸா பிஹேவ் பண்ணுவியா? ஐ லவ் யூ னு மெசேஜ் அனுப்புனா ஐ லவ் யூ டூ னு அனுப்புறதுக்கு உனக்கு ஈகோ இருக்குதா? ஸ்டாப் இட் மனிஷா. சென்ஸோட பேசு, இப்படி சில்லியா பேசாத. எனக்கெல்லாம் புரியுது மித்ரா. ஏன் மேல ஆசை குறைஞ்சு லக்ஷ்மி மேல கவனம் அதிகமாயிட்டே போதுல. நம்மள பத்தி பேசு, நடுவுல லக்ஷ்மி பத்தி எல்லாம் பேசாத. ஓ, அவள நான் எதுவும் சொல்லக்கூடாதா? அவ உனக்கு அவ்வளவு முக்கியமாயிட்டாளா? சொல்லு மித்ரா. ஆமா ஆமா ஆமா. லக்ஷ்மி தான் எனக்கு முக்கியமாயிட்டா. உன்னை விட எனக்கு முக்கியமாயிட்டா. உன்னை விட எனக்கு முக்கியமாயிட்டா. உன்னை விட எனக்கு முக்கியமாயிட்டா. உன்னை விட எனக்கு முக்கியமாயிட்டா. இன்ஃபேக்ட் என்னை விட அவ தான் எனக்கு முக்கியமா இருக்கா. Are you happy now? Are you happy now? Are you happy now?